ஹாய் டியூஸ்டே மார்னிங். ஸோ எப்பயும் போல் வெற்றிலை தீபம் போட்டு முருகனை பார்த்து அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குலதெய்வத்துக்கும் விளக்கு போட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தக்காளி சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணேன். ஸோ தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, நிறையா பூண்டு போட்டு ரெடி பண்ணேன். யாரோ என்ன சட்னி அக்கான்னு பேர் வச்சுருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ அதெல்லாம் சட்னியை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நானே ஹஸ்பண்டும் தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு எனக்கு. ஸோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுச்சுங்க எனக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நான் என்ன பண்ணேன்னா மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கேட்டே வேலை பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது இல்லைங்களா. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வந்துடும், டிஃப்ரெண்ட்டாக தோசை வரும். ஸோ இப்போ அப்படி இல்லை, நம்மளுக்கு சுட்டு சாப்பிட்டுக்கணும், வேலையில் நம்மளே பார்த்துக்கணும். ஆனால் என்ன தான் நம்மளுக்கு பண்ணினாலும் நம்ம குழந்தைங்களாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுது இல்லைங்களா. ஸோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம்.